ஈரான் இஸ்ரேலோட அயன் டோமை தோக்கடிச்சதுலேருந்து இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் ஈரானோட ஏவுகணைகள் மற்றும் ஈரானோட ஹையர் அஃபீஷியல்ஸை டார்கெட் பண்ணுற வரைக்கும் இந்த கான்ஃப்ளிக்ட் அப்படியே தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தற்போதைய நிலைமையில் ஈரான் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை, நாங்கள் இஸ்ரேல் அட்டாக் பண்ணுறதை நிறுத்துகிற வரைக்கும் எந்த நெகோசியேஷன்ஸ்குள்ளேயும் வரமாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்காங்க. மற்றும் இன்னொரு பக்கம் இஸ்ரேல் ஒரு நரேட்டிவ் ஒன்று செட் பண்ணுறாங்க. அந்த நரேட்டிவை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க. Iran's main goal is to destroy and annihilate the state of Israel, but it doesn't end there. Is this a country you want accelerating its nuclear weapons program? A nuclear-armed Iran is an existential threat to the entire world. Not only could they strike Israel, they could reach your country too. We have no choice but to act. Our survival depends on it. Your safety depends on it. We are operating in order to maintain stability, not only for the state of Israel, but for the whole world. இப்போ இந்த வீடியோவை பார்த்தப்போ உங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயத்தை புரியும். ஸோ இதை இஸ்ரேல் ஈரான் கான்ஃப்ளிக்டாக அவங்க காட்டாமல் ஒட்டுமொத்த வெஸ்டர்ன் வேர்ல்டு வர்சஸ் ஈரான் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த சைடை பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எப்படி இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நீங்கள் ரஷ்யா யுக்ரைன் வாரையும் இஸ்ரேல் ஹமாஸ் வாரையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக வித்தியாசம் தெரியும். யுக்ரைனுக்கு என்ன தான் அவங்க சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் இஸ்ரேலுக்கு பண்ண சப்போர்ட்டில் 10ல் 1 பங்கு கூட யுக்ரைனுக்கு இந்த மேற்கு நாடுகள் பண்ணலை. இஸ்ரேல் அப்படின்ற கண்ட்ரியை மிடில் ஈஸ்ட்டை ஒட்டு மொத்தமாக ஒரு செக்கில் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி மேலை நாடுகள் அவங்களுக்கான சப்போர்ட் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது வெப்பன்ஸாக இருக்கலாம், இல்லை பணமாக இருக்கலாம். ஸோ அதுபடி கரண்ட்டாக இஸ்ரேல் செட் பண்ணக்கூடிய அந்த நரேட்டிவ் அப்படின்றது அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் கெயின் பண்ணிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது உலக நாடுகள் இதை எப்படி பார்க்குறாங்க மற்றும் ஈரானோட அணு ஆயுதங்களுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்திய இந்த ஆக்ஷன்ஸுக்கு நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். யூஎஸ் எப்போ ஒரு அணுகுண்டை தயாரிக்கிறாங்களோ அதை தொடர்ந்து எல்லா நாடுகளும் அந்த அணுகுண்டை தயாரிக்க முயற்சி பண்ணாங்க. இப்போ யூஎஸ் அணு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு நான் இன்னொரு நாடை அணு ஆயுதம் தயாரிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது இல்லாஜிக்கல். அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களோட அணு ஆயுதங்கள் ஒட்டுமொத்தத்தை அழித்து அந்த ரீசர்ச் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் இன்னொரு கண்ட்ரி நியூக்ளியர் வெப்பனை டெவலப் பண்ணாது. ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் ஒரு கத்தி வச்சுருக்கிறப்ப பக்கத்தில் இருக்க ஒருத்தனும் ஒரு கத்தியை வச்சுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பான். அப்போ தான் அவன் ப்ரொடெக்டடாக ஃபீல் பண்ணுவான். நீங்கள் கத்தியை வச்சுக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன், நான் அவனை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அடுத்தவங்களை நம்புவானா? ஆப்வியஸாக இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரை அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. மிடில் ஈஸ்டில் இஸ்ரேல் கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ ஈரானும் அணு ஆயுதங்களை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக. இப்போ ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்குறதுல என்ன பிரச்சனை அண்ட் அதை எப்படி இவங்க தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை மூலமாக தான் தடுக்க முடியும். ஈரானோட ரெக்வஸ்ட் என்ன? இப்போது இந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நான் அணு ஆயுதத்தை உருவாக்குறேன், எனக்கு இஸ்ரேல் கிட்டேருந்து ஒரு த்ரெட் இருக்குது, ஸோ அதுக்காண்டி தான் நான் அணு ஆயுதத்தை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அமெரிக்கன்ஸ் ஈரானோட போய் ஒரு டீலை சைன் பண்ணலாம். நீங்கள் பாருப்பா, அணு ஆயுதம் அப்படின்றத அழிக்கிறதுக்கு மட்டுமே தான் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. அதை வச்சு நீங்கள் மின்சாரம் தயாரிக்கலாம். ஸோ உங்களுக்கு மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு எல்லா உதவிகளையும் நான் பண்ணுறேன். அண்ட் இஸ்ரேலை நீங்கள் ஒரு த்ரெட்டாக கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் நான் கேரண்டராக இருக்கேன். இல்லை என் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னொரு தேர்ட் கண்ட்ரியை கூட கேரண்டராக கூட்டு வாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தி தான் ஈரானோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட்டை நிறுத்த முடியும். அப்பயுமே ஈரானியர்கள் ஒரு பாஸ் தான் பண்ணுவாங்க. யாருமே இவங்க சொல்கிற பேச்சு எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒட்டுமொத்த ரீசர்ச்சை தூக்கி கிடப்பில் போட மாட்டாங்க. அதை அப்படியே பாஸ் பண்ணி தான் வைப்பாங்க. ஸோ இந்த கேஸில் ஈரானியர்களை அந்த நியூக்ளியர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்குள்ளே கொண்டு போகாமல் அவங்கள வேறு பக்கமாக கொண்டு போய் இந்த வெப்பன்ஸ் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டியை பாஸ் பண்ண வச்சுருக்கலாம். அமெரிக்கன்ஸ் அதான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் அதான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. பட் அந்த நெகோஷியேஷன்ஸ் நடந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி இஸ்ரேல் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஈரானோட நியூக்ளியர் சைட்ஸ் எல்லாத்தையுமே தாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், ஈரானோட நியூக்ளியர் சைட்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு சில சைட்ஸை இஸ்ரேலால் தாராளமாக அட்டாக் பண்ண முடியும். பட் ஒரே ஒரு முக்கியமான என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டி ஒன்று இருக்குது. அந்த ஃபெசிலிட்டி டீப்பாக மலைகளுக்கு அடியில் இருக்குது. அந்த ஃபெசிலிட்டியை மட்டும் இஸ்ரேலால் அடிக்க முடியாது, ஏன்னா அதற்கான ஆயுதம் இஸ்ரேல்கிட்ட இல்லை. ஸோ இஸ்ரேல் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஈரானோட இதர ஃபெசிலிட்டிஸை அடிக்க ஆரம்பித்தாங்க. மற்றும் ஈரானோட நியூக்ளியர் சயின்டிஸ்ட் மற்றும் ஆர்மி சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபையும் அட்டாக் பண்ணாங்க. இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக நியூக்ளியர் சயின்டிஸ்ட் எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணுறாங்க. அடுத்த சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபும் இறந்து போகிறாரு. இதற்கப்புறமா ஈரான் ரிட்டாலியேட் பண்ணுறாங்க. அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். நேற்று டெல் அவீவ் மேலே வரிசையாக பாலிஸ்டிக் மிசைல்ஸ் விழுந்ததையும் இஸ்ரேலோட ஏரோ இன்டர்செப்டார் சில இதை இன்டர்செப்ட் பண்ணதும் இஸ்ரேலோட ஏரோ இன்டர்செப்டார் வேலை செய்யாமல் போனதையும் நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அண்டு டெல் அவீவ் பல வருடங்களுக்கு அப்புறமா ஒரு பெரிய அட்டாக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஹமாஸ் பண்ண அட்டாக்லாம் ஒன்றுமே இல்லை. இவங்க அனுப்பின பாலிஸ்டிக் மிசைல்ஸ்லாம் ஹைப்பர்சானிக் ஸ்பீடில் வருது. ப்ளஸ் கிட்டத்தட்ட 1000 kgs ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன்ஸை கொண்டு வருது. 1000 kg எக்ஸ்ப்ளோஷன்
நீங்கள் ராக்கெட்ஸை கம்பேர் பண்ணிங்கன்னா அதில் 5 to 10 kg தான் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ தூரம் பெரிய ஸ்கேல் ஆஃப் அட்டாக்கை இஸ்ரேல் பார்த்ததே கிடையாது. இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் நடத்தியிருக்காங்க. சரி, அப்போ இந்த கான்ஃப்ளிக்ட் எங்கே தான் போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தப்ப அடுத்து இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் ஈரானோட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் எல்லாத்தையுமே அழிக்கிற மாதிரியான வீடியோஸஸ் இருக்குது. ஸோ பேசிக்கலி இஸ்ரேல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ அப்படின்னா, ஈரான் கிட்ட ஆயிரக்கணக்கில் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்குது. இந்த ஆயிரக்கணக்கில் இருக்கக்கூடிய ஏவுகணைகளை மலைகளுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அவங்களால அந்த மலைகளுக்குள்ளே இருக்கிற அந்த ஏவுகணைகளை அழிக்க முடியாது. பட் லான்ச் பண்ணுறதா மலைக்குள்ளே வச்சு லான்ச் பண்ண முடியாதுல்ல, வெளியே கொண்டு வந்தாலும் லான்ச் பண்ணி ஆகணும். ஸோ இவங்க வெளியே கொண்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதற்கப்புறமா அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸை உள்ளே அனுப்பி இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை டார்கெட் பண்ணியிருக்காங்க. மற்றும் ஈரானில் தரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற ஃபைட்டர் ஏவுகணைகள், ரெடார் இன்ஸ்டலேஷன்ஸ், அவங்களோட பவர் வான் பாதுகாப்பு அமைப்பு, S-300 வான் பாதுகாப்பு அமைப்பு, இது எல்லாத்தையுமே அவங்க டார்கெட் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கான ஃபுட்டேஜஸாக அவங்க தெளிவான வீடியோ எவிடன்ஸஸாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நான் பேச. ஸோ இஸ்ரேலோட அட்டாக் மற்றும் இஸ்ரேலோட ஸ்டேட்மெண்ட், டெல் அவிவ் அட்டாக் அப்புறமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுக்குள்ளே ஃப்ரீயாக இஸ்ரேலோட போர் விமானங்கள் உள்ளே நுழைஞ்சிட்டு வெளியே வரணும். இதுதான் நெதன்யாஹூ சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து. அண்ட் அதை தொடர்ந்து இஸ்ரேல் ஈரானோட ஒரு மிக முக்கியமான நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டியை அட்டாக் பண்ணி ஆகணும். ஆனால் அது மலைக்கடியில் இருக்கு இல்லையா, இந்த ஃபெசிலிட்டியை தொடரணும் அப்படின்னா அமெரிக்கன்ஸ் உள்ளே வந்தால் மட்டும்தான் முடியும். ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பங்கர் பஸ்டிங் பாம்ஸ் அமெரிக்கன்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கின்றது. அண்ட் பங்கர் பஸ்டிங்னு நான் சொல்கிறப்ப அதில் நிறைய வகைகள் இருக்குது. ரொம்ப பவர் கம்மியான பாமை அமெரிக்கன்ஸ் இஸ்ரேலுக்கு கொடுத்து இஸ்ரேலோட F-16 போர் விமானத்தை வச்சு அவங்களால உள்ளே கொண்டு போக முடியும். பட் மதர் ஆஃப் ஆல் பங்கர் பஸ்டர்னு சொல்லி ஒரு பாம் இருக்கு அவங்கக்கிட்ட. அந்த பாம்னால் மட்டும்தான் ஈரானோட இந்த என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டியை அடித்து காலி பண்ண முடியும். ஸோ அந்த பாம் வரணும்னா யூஎஸோட B-2 ஸ்டெல்த் பாமர் உள்ளே இறங்கி ஆகணும். ஸோ B-2 ஸ்டெல்த் பாமர் அப்படின்றது யூஎஸ் கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விமானம், அது இஸ்ரேல் கிட்ட இல்லை. ஸோ டைரெக்டாக அமெரிக்கன் இன்வால்மெண்ட் இல்லாமல் கடைசி இந்த மிக முக்கியமான என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டியை இஸ்ரேலால் தொட முடியாது. இதனால தான் இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அமெரிக்கன்ஸை உள்ளே கொண்டு வர முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. மற்றும் ஒட்டுமொத்த மேற்கு உலகமும் அவங்க சைடு நிற்கணும். அண்ட் அவங்க பண்ணுற இந்த ஆக்ஷன் ஆக்சுவலாக அவங்களோட செக்யூரிட்டி மட்டும் கிடையாது, இது ஒட்டுமொத்த மேற்கு உலகத்தோட செக்யூரிட்டியும் தான் அப்படின்றத அவங்க எல்லா இடத்துக்கும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது ப்ரெசிஷன் அட்டாக்ஸ் அப்படின்றது தான். ஒரு பக்கம் ஈரான் கிட்ட ப்ரெசிஷன் அட்டாக்ஸ்ன்றது சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கடந்த காணொலிகளில் பேசியிருப்போம். ஏன்னா கடந்த வருஷம் நீங்கள் அட்டாக்கை தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும், பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இன்டர்செப்ஷனை தாண்டி இஸ்ரேலில் போய் இம்பாக்ட் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் கொஞ்சம் கூட அக்யூரசி இருக்காது. பட் இப்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானோட ஏவுகணைகள் அக்யூரேட்டாக இஸ்ரேலி நிலைகளுக்கு எதிரான தாக்குதலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரேலி டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அட்டாக் பண்ணது. ஸோ மோர் அண்ட் மோர் அக்யூரேட்டாக ஈரானோட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மாறிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜியை வச்சோ இல்லை சைனீஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜியை வச்சோ பேசிக்கலி ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ஈரானால் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை உருவாக்க முடியும். ஸோ அக்யூரசி இந்த இடத்துல இம்ப்ரூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 300 பாலிஸ்டிக் ஏவுகணையை ஈரான் அனுப்ப வேண்டிய இடத்துல 30 அனுப்புனா போதும். ஸோ கரண்ட்டாக ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி இஸ்ரேலோட இராணுவத்தை நிலைகுலைய வைக்கணும் அப்படின்னா 300லேருந்து 600 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை அனுப்பி ஆகணும். அதுவும் தினமும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் பண்ணாங்க அப்படின்னா ஈரானோட ஒட்டுமொத்த ஸ்டாக் பைலும் காலி. பட் அதே இது அக்யூரேட்டான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அவங்க கிட்ட இருந்துச்சு அப்படின்னா வெறும் 30-40 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வச்சே இதை செய்ய முடியும், அவங்களோட ஸ்டாக் பையில பெரிய அளவில் காலி பண்ணாமல். ஸோ அதை நோக்கி ஈரான் போய்கிட்டு இருக்காங்க. அதற்கு உதவி செய்கிறதுக்கு தான் ரஷ்யாவும் சீனாவும் இருக்காங்க ஈரானுக்கு. இப்போ இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈரான் கிட்ட இந்த மாதிரி அக்யூரேட்டான வெப்பனே கிடையாது. என்றைக்கு ரஷ்யா யுக்ரைன் கான்ஃப்ளிக்ட் ஆரம்பித்து ரஷ்யா ஒட்டுமொத்தமாக ஒதுக்குனாங்களோ அப்போவே ஈரானுக்கு சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஈரான் அவங்களோட ட்ரோன் டெக்னாலஜியை கொடுக்குறதும் ரஷ்யா அக்யூரேட்டான பாலிஸ்டிக் மிசைல்ஸோட டெக்னாலஜியை கொடுக்குறதுன்னு சொல்லி மாறிச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் மிடில் ஈஸ்ட்லாம் அமெரிக்கா ஆதிக்கத்தை காலி பண்ணிவிட்டு சீனா உள்ளே வரணும் அப்படின்றதுக்காண்டி ஈரானுக்கு சீனா முடிஞ்ச அளவுக்கு உதவிகளையும் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஆக்சுவலாக பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேதிக்கு ஈரான் கிட்ட இத்தனை பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்குது அப்படின்னா ரஷ்யாவை மேற்கு நாடுகள் ஒட்டுமொத்தமாக ஒதுக்குனது தான் காரணம். இப்போ கடைசியாக ஈரான் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட் எந்த நிலைமை இப்போ நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் இன்றைக்கி தேதிக்கு ஈரான் மேலே ரொம்ப கடுமையான தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க.
எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிருச்சு. ஏன்னா இஸ்ரேலோட ஹெர்மிஸ் 900 ட்ரோன் ஈரானோட கேபிட்டலான தெஹரான் மேலே பறக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஹெர்மிஸ் 900 ட்ரோன். ஹூத்தி ரிபல்ஸும் லெபனானில் இருக்கிற மிலிட்டன் குரூப்பும் இந்த ஹெர்மிஸ் 900 ட்ரோனை சுட்டு தள்ள முடியும். ஆனால் ஈரானில் கேபிட்டல் தெஹரானில் ஹெர்மிஸ் 900 ட்ரோன் பறந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்களால எதுவுமே பண்ண முடியலன்னா அந்த அளவுக்கு அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் காலி. அண்டு ஈரானில் இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக நாங்கள் ஒரு பெரிய அட்டாக் ஒன்று பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி லைவ் டெலிவிஷனில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறப்பே அந்த லைவ் டெலிவிஷன் மேலே பாம்பு விழுகுது. இஸ்ரேலிஸ் பாம்பு பண்ணுறாங்க. ஸோ இது அன்டினைபிளான ப்ரூஃபு. இதுக்கு மேலே நீங்கள் முட்டு கொடுக்க முடியாது. ஈரான் கிட்ட அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு கிளியராக ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் டோட்டலாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க இஸ்ரேல். இன்றைக்கி காலையில் அவர் நேற்று நைட்டு நடந்த அட்டாக்குன்னு நினைக்கிறேன். காலி. ஸ்டேட் ஓன்டு டெலிவிஷனில் அவங்களால இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். டிடி பொதிகை இருக்குது. டிடி பொதிகையில் ஒரு வார் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்துகிட்டு இருக்கு. அப்போது நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். டிடி பொதிகை மேலே பாம்பு விழுகுதுன்னா அப்போது யார் அந்த போரில் தோற்றுக்கிட்டு இருக்கா? ஆப்வியஸாக நம்ம தானே. இதான் ஈரானில் நடந்துகிட்டு இருக்கு. லைவ் ப்ராட்காஸ்ட். இது ரெக்கார்டர்லாம் கிடையாது, லைவாக நடந்துக்கிட்டு இருக்கு. லைவாக நடக்கிறப்ப இஸ்ரேலோட பாம்பு விழுகுது. அண்ட் இதை எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. சாரி டு சே திஸ், பட் டெக்னாலஜிக்கல் ஃப்ரண்ட்டில் இஸ்ரேல் தான் அங்கே அப்பர் ஹேண்ட் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஈரானோட பலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேலோட ஏரோ அப்புறம் அயன்டோம் இது எல்லாத்தையும் தாண்டி போய் விழுகுது. பட் ஸ்டில் ஏர் ஸ்ட்ரைக்ஸ்னு வந்துட்டா வேவ் மேலே வேவாக இஸ்ரேல் போடுற பாம்பெல்லாம் ஈரானால் சமாளிக்க முடியாதுங்க. அதான் உண்மை. சரி, இப்போ கடைசியில் என்ன தான் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈரானில் பாம்பிங்கிறது கொஞ்சம் சிவியராக ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஈரானில் இருக்கிற டாப் IRGC கமாண்டர்ஸ் எல்லாமே கண்ட்ரியை விட்டு வெளியே போயிடுவாங்க. ரெண்டாவது, இஸ்ரேல் மேலே ஏகப்பட்ட பலிஸ்டிக் ஏவுகணைகள் திருப்பி விழுகும். ஈரான் ஏற்கனவே ஒரு கிளியரான மெசேஜை கொடுத்துட்டாங்க. அவங்க ஒரே அட்டம்ப்டில் 300 பலிஸ்டிக் ஏவுகணைகளை லான்ச் பண்ணுறப்பே தெளிவாக தெரியும் உங்களுக்கு. எங்களோட ஸ்டாக் பைல் குறையிறத பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை, நீ அடிச்சேன்னா திருப்பி நான் உன்னை ஒரு அடி அடிக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு மென்டாலிட்டியில் தான் அவங்க இருக்காங்க. ஸோ டெல் அவீவில் நம்ம பார்த்த டேமேஜஸ்லாம் கம்மி. இந்த ஸ்ட்ரைக் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், இன்னும் மோசமான பலிஸ்டிக் ஏவுகணைகள் நம்பர்ஸை நம்ம டெல் அவீவில் பார்க்க முடியும். இப்போது வெறுமன TNT மாதிரியான கன்வென்ஷனல் எக்ஸ்ப்ளோசிவ்ஸை வச்சுக்கிட்டே இஸ்ரேலுக்கு எதிராக இவ்வளோ பெரிய பாதிப்பை ஈரானால் ஏற்படுத்த முடியும் அப்படின்னா, ஈரான் கிட்ட டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை இந்த பலிஸ்டிக் மிசைல்ஸில் போட்டு அனுப்புகிறப்ப காலி இஸ்ரேல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இதை தான் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் நேத்தன்யாஹூ அவர்கள் ப்ரெஸ் அண்ட் மீடியாஸ் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கார். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். ஈரான் பண்ணுற ஒவ்வொரு அட்டாக்லையும் இஸ்ரேலி மக்களுக்கு நேத்தன்யாஹூ மேலே வெறுப்பு வரும், ஆட்டோமேட்டிக்காக நேத்தன்யாஹூ பதவியை விட்டு போயிடுவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆப்போசிட்டாக நடந்துகிட்டு இருக்காங்க. ஈரான் பண்ணுற ஒவ்வொரு அட்டாக்லையும் நேத்தன்யாஹூவோட வார்த்தைகள் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது மக்கள் மத்தியில். ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு கன்வென்ஷனல் வெப்பன்ஸை வச்சுக்கிட்டே ஈரானால் இவ்வளோ பண்ண முடியும் அப்படின்றப்ப நாளைக்கு ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த நரேட்டிவ் மக்களுக்கு ரொம்ப அதிகமாக திணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ மக்கள் அங்கே இருக்கிறவங்க ஆல்ரெடி வாரில் பர்மனன்ட் சர்வீஸில் இருக்கிறவங்க, நம்ம ஊர் மாதிரி கிடையாது. கிராமத்தில் ஒரு 10 பேர் மிலிட்ரிக்கு போகிறதுக்கு, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மிலிட்ரியில் சர்வீஸ் பண்ணவங்க தான். ஸோ அவங்களோட மென்டாலிட்டின்றது வேறு மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்னும் எஸ்கலேட் ஆகிட்டே தான் போகும். பட் ஒரு கட்டத்தில் எல்லா கண்ட்ரிஸும் உள்ளே இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் அந்த கட்டம் வரைக்கும் யாருக்கு டேமேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஏன்னா முன்னாடி இஸ்ரேல் அன்டச்சபிலிட்டியாக இருந்தாங்க, அன்டச்சபிளாக இருந்தாங்க, யாருமே இஸ்ரேலை தொட முடியாமல் இருந்துச்சு. பட் இன்றைக்கி தேதிக்கு ஈரான் நான் உங்கள் மேலே பலிஸ்டிக் மிசைல்ஸ் அனுப்புவேன், உங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸே என்னால் அடிச்சு காலி பண்ண முடியும் அப்படின்னு காட்டுறாங்க. ஸோ 2 கண்ட்ரியும் ஒட்டு மொத்தமாக பெரிய லெவல் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் உள்ளே பேச்சுவார்த்தை நடத்தணும். பட் அது நடக்குமா இல்லையான்றது நமக்கு தெரியலை. அண்டு ட்ரம்ப்பை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காப்புல, திடீர்னு அப்படியே யூட்டன் அடித்து மாறுவாப்புல. ஸோ கரெக்டாக அவர் நான் வாரக்குள்ளே வரல அப்படின்னு சொன்னாலும் சொல்ல முடியாது. V2 பாம்பர்ஸ் இன்றைக்கி நைட்டு ஈரான் மேலே ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணாலும் பண்ணுவாங்க. இதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள TPS பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ நல்லா சொல்லுறது. நன்றி, வணக்கம்.